முருகாசரணம். அன்னை ஸ்ரீ காமாட்சியம்மன் வழிபட்ட சப்த கைலாய தலங்கள். அன்னை ஸ்ரீ காமாட்சியின் பூஜைக்காக நீர் வேண்டி முருகனது வேற்படை தென் கைலாய பர்வதமலையின் 7 குன்றுகளை தாக்கி துளைத்த போது பிரம்மனுடைய அருளால் முருகப்பெருமானின் வீரவேலால் முக்தி கிடைக்கும் என அருளப்பட்டதால் அவ்வேல் அக்குன்றுகளில் தவம் புரிந்த அனந்தமாபுரத்தை சேர்ந்த 7 அந்தணர்களின் சிரத்தை கொய்து அவர்களுக்கு மோட்சத்தை தந்தது. அன்னை ஸ்ரீ காமாட்சியின் கட்டளைப்படி முருகப்பெருமான் 7 சிவ கரை கண்டங்களை செய்யாற்றின் வடகரையில் எழுப்பி பூஜிக்கிறார். இது முருகவேலால் மோட்ச பதவி தந்தருளிய திருவிளையாடல் ஆகும். மேலும் அன்னை ஸ்ரீ காமாட்சியும் சேயாற்றின் தென்கரையில் மண்டக்குளத்தூர், கரைப்பூண்டி, பழங்கோயில், நார்த்தாம்பூண்டி, தென்பள்ளிப்பட்டு, தாமரைப்பாக்கம், வாசுதேவம்பட்டு ஆகிய 7 புனித இடங்களில் சப்த கைலாய சிவப்பதிகளை உருவாக்கி இறைவனை பூஜித்து நல்ல அறங்களை செய்து திருவண்ணாமலை நோக்கி புனித பயணம் தொடர்கிறார். இந்த 7 சேத்திரங்களிலும் அம்பாளும் உடனுறை மூலவர் சிவபெருமானும் வெவ்வேறு தனித்திருநாமங்கள் பூண்டிருப்பதும் ஒரு தனிச்சிறப்பாகும். அன்னை பார்வதி தேவி உருவாக்கி சிவபெருமானை வழிபட்ட இந்த 7 சிவத்தல கோயில்களை பற்றி சுருக்கமாக காண்போம். மண்டக்குளத்தூர் தொண்டை மண்டலத்தின் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் பல்குன்றத் கோட்டத்து மேல்குன்றநாட்டு பிரிவு சார்ந்த ஊர் என்றும் தட்சிண கைலாயம் என்றும் சோழ மன்னர்களின் 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு மண்டக்குளத்தூர் பற்றி கூறுகிறது. பஞ்ச பாண்டவர்களுக்கும் இவ்வூருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. இவ்வூருக்கு அப்போதைய நாமம் கபால தடாகபுரம், பின்னர் மருவி மண்டக்குளத்தூர், மண்டக்கொளத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. பகாசூரவதம். வனவாசத்தின் போது பஞ்ச பாண்டவர்கள் இவ்வூரில் தங்க நேர்ந்தது. அப்போது இவ்வூர் மக்களை கொடுமைப்படுத்தி வந்த ஊரின் கிழக்கில் உள்ள வேதகிரி மலையில் இருந்த பகாசூரன் என்ற அரக்கனுடன் பீமசேனன் யுத்தம் செய்தான். பகாசூரனுக்கும் பீமசேனனுக்கும் வேதகிரி மலைக்கு அருகில் தற்போது உள்ள பாராசூர் என்ற இடத்தில் சண்டை நடந்தது. பீமசேனன் தன் கதாயுதத்தால் பகாசூரனின் தலையை அடிக்க அது உடம்பிலிருந்து அருந்து தற்போதுள்ள மண்டக்கொளத்தூரில் விழுகிறது. அசுர வேகம் குறையாமல் ஆக்ரோஷமாக விழுந்த அத்தலையை பீமன் தன் காலால் பூமியில் அழுத்தி இறக்கச் செய்கிறான். அவ்விடம் மண்டை ஓடு வடிவில் ஒரு குளம் போன்ற பள்ளமாக உருவெடுக்கிறது. இக்குளம் பின்பு சோழ மன்னர்களால் சீராக வெட்டப்பட்டது. அன்னை ஸ்ரீ காமாட்சி அமைத்து பூஜித்த இந்த முதல் கைலாய சேத்திரத்தில் இருந்த சிவபெருமானை பாண்டவர்களும் இவ்வூருக்கு வந்தபோது வணங்கிச் சென்றனர். எனவே இத்திருத்தல மூலவர் பெயர் மருவி பாண்டவர்களின் மூத்தவரான ஸ்ரீ தர்மரின் பெயரில் அருள்மிகு தர்ம சம்வர்த்தினி சமேத ஸ்ரீ தர்மநாதேஸ்வரர் திருக்கோவில் என்று திருநாமம் பூண்டது. பஞ்ச சிவஸ்தலங்கள். பாண்டவர்களின் வருகைக்கு பின் இவ்வூர் 5 சிவலிங்கங்களை தன்னகத்தே கொண்ட திருத்தலமாக வளர்ந்தது. குந்தி, அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் 4 திசைகளிலும் சிவலிங்கங்கள் அடங்கிய 4 சிறு கோயில்களையும் அமைத்தனர். பஞ்ச பாண்டவர்கள் இவ்வூருக்கு வருகை தந்ததின் சான்றாக மண்டக்குளத்தூருக்கு தட்சிணாபுரி என்றும் இவ்வூருக்கு கிழக்கு நோக்கி செய்யார் என்னும் திருவோத்தூர் செல்லும் சாலையில் அஸ்தினாபுரம், ஆவணியாபுரம், பழங்கண்டபுத்தூர், வால்குடை, சடத்தாங்கல், மாளிகைப்பட்டு என்றும் பாகாசுரன் நினைவாக பக்காசூர் என்ற இன்றைய பாராசூர், அவன் தங்கியிருந்த வேதகிரி மலை, தொழுப்பேடு, கழனிப்பாக்கம் ஆகிய ஊர்களும் வடமேற்கே படவேடு அருகில் அர்ஜுனாபுரம் என்ற ஊரும் அவர்கள் நினைவாக இன்றும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆலய அமைப்பு: கிழக்கு நோக்கிய பிரதான நுழைவு வாயிலில் 3 நிலைகளுடன் 5 கலசங்களை கொண்ட ராஜகோபுரம் உள்ளது. இக்கோபுரத்தை தொடர்ந்தாற்போல் பிரதான மதிர்ச்சுவர் 4 மூலையிலும் நந்தி தேவர்களுடன் உயரமாக உள்ளது. ராஜகோபுரத்தின் மேற்கு நோக்கி உள்ளே நுழைந்தால் பலிபீடம், அடுத்து ஆலயத்துடன் இணைத்து 2 கற்கால்கள் அமைத்து நெடிதுயர்ந்த முகமண்டபத்தினுள் பிரகார நந்தி மூலவரை நோக்கி அமைந்துள்ளது. ஸ்தல விருட்சமாக ராஜகோபுரத்தின் முன் வில்வ மரம் உள்ளது. ஆதிசங்கரரின் திருக்கைலாய காட்சி: முக மண்டபத்தின் மேல் கைலாச பிரபை அமைந்துள்ளது. அப்பிரபையில் கைலாசத்தில் சிவன் பார்வதி தேவியுடன் வீற்றிருக்க ஆதிசங்கரர் தரிசிப்பதும், சிவபெருமான் ஸ்படிகலிங்கத்தை ஆதிசங்கரருக்கு ஆசீர்வாத அளிப்பதும் போன்றும், வலது பாகத்தில் நந்திகேஸ்வரர் இடுப்பில் கை வைத்து நின்றிருப்பதுமான சிலைகள் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளன. இது இவ்வாலய தனிச்சிறப்பு. உள்ளே நுழைந்தால் 4 கால்களை கொண்ட மகா மண்டபம் உள்ளது. இம்மண்டபத்தின் நடுவில் பிரதோஷ நந்தியும், தெற்கு சுவர் மேடையில் சண்டிகேஸ்வரர், சனி பகவான், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு சிலைகளும் உள்ளன. தென்மேற்கில் காசி விஸ்வநாதர் லிங்கமூர்த்தியும், வடமேற்கு சுவர் மேடையில் வள்ளி தெய்வானை சமேத முருகர் சந்நிதிகளும் உள்ளன. இம்மண்டபத்தின் தூண்களில் அமர்ந்த யாளிகள், அம்பாள், லிங்கம் ஆகியவை செதுக்கப்பட்டுள்ளன. யானை முக மீன், இரட்டை மீன், சந்திரனை பிடிக்க வரும் நாகம் போன்ற சிற்பங்களும் உள்ளன. இம்மண்டபத்தை அடுத்து வேத பாராயணம் செய்யும் இடமும், அதையடுத்து அர்த்த மண்டபமும், அதன் இரு பக்கமும் உட்சுவர் சிற்பங்களும் இருக்கின்றன. அர்த்த மண்டபத்தை அடுத்து ஷட்கோண மேற்கூரையை கொண்டுள்ள கர்ப்பகிரகத்தில் பெரிய லிங்க அருவுருவ வடிவத்தில் ஸ்ரீ தர்மநாதேஸ்வரர் கிழக்கு நோக்கி வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். பிரகார தேவதைகள்: மூலவரை வணங்கிவிட்டு வெளிப்பிரகாரத்தை சுற்றி வருகையில் நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் கோஷ்டமூர்த்திகளாக அமைந்துள்ளனர். வெளிப்பிரகாரத்தை வலம் வருகையில் எதிர்ப்புறம் தனித்தனி சன்னதிகள் கோபுர கலசமுடன் அவரவர் வாகனங்களை கொண்டு தென்மேற்கில் ஸ்ரீ விநாயகர், பலிபீடம், மூஷிக வாகனத்துடனும், மேற்கில் ஷட்கோண சந்நிதியில் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகர், பலிபீடம், மயில் வாகனத்துடனும் காட்சி தருகிறார்கள். அம்பாள் கருவறை: மூலவர் சந்நிதிக்கு வடக்கில் அம்பாளுக்கு தனி சந்நிதி அர்த்த மண்டபத்துடன் அமைந்துள்ளது. ஸ்ரீ தர்மசம்வர்த்தினி தாயார் வரதம், அபயம், அங்குசம், பாசம் என்று ஹஸ்தமுத்திரை ஆயுதங்களுடன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். மூலவர் சன்னதியின் ஈசான்ய மூலையில் குளம் இருந்த இடத்தில் அஷ்டகோண சந்நிதியில் நவக்கிரக சந்நிதியும், அதனை அடுத்து வடகிழக்கில் பைரவர் சந்நிதியும், தென்கிழக்கே கரைப்பூண்டி செய்யாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளதால் கரைப்பூண்டி என்ற பெயர் இத்தலத்திற்கு வந்தது. இவ்வாலயத்திற்கு தெற்கு நோக்கிய பிரதான நுழைவு வாயில் மண்டபம் ஒரு அழகிய மதிர் பிரபையுடன் உள்ளது. இப்பிரபையில் ரிஷபாரூடர், விநாயகர் மற்றும் முருகன் சிலைகள் அழகாக வடிவமைக்கப்பட்டு உள்ளன. கோவிலின் மதிர்ச்சுவர்களில் ரிஷப சிலைகளை காணலாம். பழங்காலத்திய மதிர்ச்சுவர் பழுது பார்க்கப்பட்டு புதுப்பொலிவுடன் விளங்குகிறது. பிரதான தெய்வம் மற்றும் தாயார் இருவரும் தனித்தனி சந்நிதிகளில் கிழக்கு நோக்கி வீற்றுள்ளனர். தேவ கோஷ்டங்களில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் தனித்தனி சந்நிதிகளில் உரிய இடங்களில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றனர். கருவறைக்கு எதிரே சூரியன் மற்றும் சந்திரன் சந்நிதிகள் உள்ளன. கருவறை வாசலில் விநாயகப் பெருமானும் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானும் காட்சியளிக்கின்றனர். ஸ்தல விருட்சம் வில்வமரம்.
இவ்வூரின் மற்றொரு சிறப்பு சிவாலயத்திற்கு நிருதி மூலையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி. இந்த ஆஞ்சநேயர் சிலை வியாசராயரால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது. இங்கு தினசரி சாலிக்கிராம பூஜை சாஸ்திர முறைப்படி நடைபெறுகிறது. சங்கர்ஷண ஓடையர் பிருந்தாவனம். மேலும் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு மேற்கில் மத்வ சமய ஆச்சாரியர்கள் சங்கர்ஷண ஓடையரு பிருந்தாவனம் உள்ளது. மாலை நேரங்களில் நேர் மேற்கே உள்ள போலூர் சம்பத்கிரி சுயம்பு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஆலய உச்சி நிழல் இப்பிருந்தாவனம் மற்றும் சிவாலய பகுதியில் விழுவது பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. புண்ணியம் தரும் துலாஸ்தானம். இங்கு வடக்கு ஈசான்ய திசை நோக்கி பெருகி ஓடும் சேயாற்றில் ஐப்பசி மாத பிறப்பு விஷு புண்ணிய காலத்தில் துலா ஸ்நானம் செய்வது மிகவும் சிரேஷ்டமானது. மேலும் புனிதமிகு கங்கை நதி காசி மாநகரில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடி நகரத்தை கடந்தும் கிழக்கு நோக்கி ஓடுவதைப் போல இங்கு சேயாறு வடக்கு ஈசான்ய திசை நோக்கி ஓடுகிறது. இங்கு சேயாற்றின் மீது சுமார் கிழக்கு மேற்காக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தின் மேற்கு பகுதியில் நின்று கொண்டு சேயாற்றின் ஊடே தெற்கு வடக்கு திசைகளை நோக்கி பார்த்தால் தெற்கே ஸ்ரீ அண்ணாமலையாரின் திருவண்ணாமலை, வடக்கே வடமாதி மங்கள திருமலை காட்சியை காண்பது ஒரு பெரும் பேறு. இவ்வூரில் புராதனமான சம்புவராய காலத்திய சக்திமிக்க அருள்மிகு வக்கரகாளியம்மன் திருக்கோவில் சிவப்பதிக்கு தெற்கே அமைந்துள்ளது. ஸ்ரீ பிடாரி கோவில், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ கன்னி கோவில் போன்ற கிராம தேவதை ஆலயங்கள் உள்ளன. இவ்வூரில் தலைமுறை தலைமுறையாக எந்த கோயிலிலும் உயிர் பலி செய்வதில்லை என்பது நம் நெஞ்சை நெகிழ வைக்கும் செய்தியாகும். ஆக உயர்ந்த கொல்லாமை மரபுகள் கொண்ட இவ்வூரையும் ஸ்ரீ கண்டேஸ்வரரையும் தரிசிக்க வருவோர் மேன்மை பெறும் புண்ணியசாலிகள் ஆவார். தென்பள்ளிப்பட்டு. இத்தல மூலவர் பல யுகங்களை கடந்தவர். எனவே யுகத்தின் கணக்குகளுக்கு உட்படாத மூர்த்தி என்று சிறப்பிக்கப்படுகிறார். அம்பாள் ஸ்ரீ காமாட்சி சப்த கைலாய சிவமூர்த்தங்களை அமைத்து முறையே பூஜித்து வருகையில் திருவருணைக்கு நேர் வடக்கிலும் சேயாற்றின் தென்கரையிலும் மூன்றாவது சேத்திரம் அமையும் இப்புனித இடத்திற்கு வந்ததும் ஈசன் எழுந்தருளி அருள்பாலிக்கும் திருவண்ணாமலைக்கு நேர் அருகில் வந்தும் ஈசனடி சேராததை எண்ணி மனம் தளர மகாவிஷ்ணு எழுந்தருளி அம்பாளை தொடர்ந்து சிவப்பதிகளை அமைத்து பூஜிக்குமாறு பணித்தார். அவ்வாறே அம்பாள் சிவபூஜையை சேயாற்றின் தென்கரையில் தொடர்ந்தார். இந்த திருத்தலத்திற்கு செல்வதற்கு பார்வதிக்கு மகாவிஷ்ணு வழிகாட்டியதால் இங்கு பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாளுக்கு சந்நிதி அமைந்துள்ளது. இதன் காரணமாகவும் இந்த ஊருக்கு தென்பள்ளிப்பட்டு என்ற பெயர் வந்தது. சுமார் 30 சென்ட் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இக்கோவிலில் 19 கற்கால்களை கொண்ட முக மண்டபம், சோழர்களின் வரலாற்று அடையாள சிற்பங்களான இரட்டை மீன், யானை முக மீன், நாகம், பிறை, சந்திரனை பிடிப்பது போன்ற சிற்பங்களுடன் பல கல்வெட்டுக்களும் உள்ளன. முக மண்டபத்தை அடுத்து மூலவரை தரிசிக்க வடக்கு நோக்கி உள்ளே நுழைந்தால் மிகப்பெரிய ஷட்கோண மண்டபம் தூண்கள் இல்லாமல் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. வடக்கு நோக்கி சுவரை ஒட்டியவாறு நடராஜர் ஆருத்ரா மண்டபம் தெற்கு நோக்கி உள்ளது. வடமேற்கில் நாராயணமூர்த்தி, விநாயகர், தென்மேற்கில் முருகன் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகர் சந்நிதிகளும் உள்ளன. அடுத்து பலிபீடம், நந்தியும் அதனை அடுத்து கருவறையும் உள்ளது. இங்கு மூலவர் சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார். மூலவரின் கருவறையை சுற்றி கோஷ்ட தேவதைகள் அமைந்துள்ளன. மூலவர் சன்னதிக்கு வடக்கே ஸ்ரீ கனகாம்பிகை அம்பாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். ஈசானிய மூலையில் புதியதாக நவக்கிரக சன்னிதானம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒருவேளை பூஜையும் திருவிழாக்களும் நடைபெற்று வருகின்றன. இக்கோவிலுக்கு சற்று கிழக்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. இங்குள்ள மண்டபத்தில்தான் தை மாத ரத சப்தமி சேயாற்று திருவிழா சமயம் திருவண்ணாமலையிலிருந்து வரும் உற்சவர் ஸ்ரீ அண்ணாமலையாரின் ரிஷப வாகனம் நிலை கொள்வது நடைபெறுகிறது.
இவ்வாலயத்திற்கு நேர் கிழக்கேதான் சிதிலமடைந்த நிலையில் பல மண்டபங்களை கொண்ட மிகப்பெரிய பெருமாள் கோவில் கவனிப்பாரின்றி உள்ளது. காக்கும் கரை விநாயகர். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட காக்கும் கரை விநாயகரின் 3வது சந்நிதி கலசப்பாக்கம் உள்ள சேயாற்றின் வடகரையில் இச்சிவன் கோயிலுக்கு நேர் வடக்கே அமைந்துள்ளது. சோழ மன்னர்கள் 7 சிவப்பதிகளை திருக்கோவில்களாக அமைக்கும் பொழுது சேயாற்றின் வடகரையில் காக்கும் கரை விநாயகருக்கு 3 சந்நிதிகளை கிளையூர், செங்கம் மற்றும் கலசப்பாக்கத்தில் கட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேதாகம பாடசாலை. சிவன் கோயிலுக்கு நேர்மேற்கே ஒரு பெரிய சிங்க குளம் உள்ளது. அதனருகே 3 ஏக்கர் பரப்பளவில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீமத் சபாபதி ஞானதேசிகர் சுவாமிகள் சமாதி தலமும் மற்றும் மடமும் அமைந்துள்ளன. இம்மடம் திருவண்ணாமலை ஈசான்ய மடத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதோடு தமிழ் வேத பாடசாலையாகவும் இயங்கி வருகிறது. திருவண்ணாமலை ஈசான்ய மடத்தை நிறுவிய ஸ்ரீமத் ஞானதேசிக சுவாமிகளின் சமகாலத்தவரான ஸ்ரீமத் சபாபதி சுவாமிகள் ஸ்ரீமத் ஞானதேசிக சுவாமிகளை குருவாக ஏற்று ஸ்ரீமத் சபாபதி ஞானதேசிகர் என்ற பெயர் கொண்டதோடு வேதாந்தத்தை பல ஆண்டுகள் ஆகம நெறிமுறைகளோடு போதித்தார். இவர் ஒரு மகா சித்த புருஷரும் கூட. கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் இவரை சோதித்த போது கல்லை பாலாக மாற்றி பருகியவர், நீரில் திருவிளக்கு ஏற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்புனித மகா சித்த புருஷர் 1853 சமாதி எய்தினார். சமாதி தலத்தில் லிங்க ரூபராக அமைந்து காட்சி தருகிறார். இதற்கு சற்று மேற்கே சென்றால் பில்லூர் என்ற கிராமத்தில் அருள்மிகு அபிராமி அம்மன் சமேத சுயம்புலிங்க ரூப ஸ்ரீ அமிர்தேஸ்வரர் ஆலயம் உள்ளது. பில்லூரில் சிவாலயத்திற்கு தெற்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மணவாளன் ஆலயம் உள்ளது. இப்பகுதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் ரத சப்தமி, அண்ணாமலையார் ஆற்று திருவிழா மிகவும் பிரபலமானது. அதில் பங்கேற்கும் சேயாற்றின் வடகரையில் கலசப்பாக்கத்தில் சிறு குன்றின் மீதுள்ள சுயம்புலிங்க அருவுருவ திருமேனியுடன் அருள்பாலிக்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத திருமாமுடீஸ்வரர் மூர்த்தியும் திருத்தலமும் குறிப்பிடத்தக்கன. கோயில் காலை 8 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 5:30 முதல் 7 மணி வரையிலும் திறந்திருக்கும். அம்பாள் ஸ்ரீ காமாட்சி அமைத்து பூஜித்த இச்சிவப்பதியை பூஜித்து வணங்கி இச்சிவச்சேத்திரத்தை சுற்றி அமைந்துள்ள திருத்தலங்களையும் தரிசித்து இறையருள் பெறுவோமாக. பழங்கோயில். மத்திய கைலாயம் என்று அழைக்கப்படும் 1 ஏக்கர் பரப்புடைய இக்கோயிலில் அழகான சன்னிதானத்தில் நெற்றிக்கண்ணுடன் சோடச வடிவில் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ பலக்ராதீஸ்வரர் கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் வீற்றிருக்கிறார். மன்னன் ஒருவன் இத்தல இறைவனை வேண்டி இழந்த கைலாயத்தை திரும்ப பெற்றான். பக்தர்களுக்கு இழந்த சக்தியை திரும்ப அளிப்பதால் சிவபெருமான் பலக்ராதீஸ்வரர் என்ற திருநாமம் பெற்றார். மூலவர் சன்னதிக்கு வடக்கில் தனி சன்னதியில் அம்பாள் அருள்மிகு பாலாம்பிகை நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் அருள்பாலிக்கிறார். அம்பாள் தனி சன்னதிக்கு முன் 6 கால் மண்டபமும் உள்ளது. இங்கு அழகிய துவாரபாலகி சிலைகள் உள்ளன. இத்திருத்தலம் பூண்டி ஸ்ரீ கரைக்கண்டேஸ்வரருக்கு அடுத்து அகத்திய முனிவர் சிவனை பூஜித்த 2வது திருத்தலம் ஆகும். வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளும் பூண்டிக்கு வந்த போதெல்லாம் பழங்கோவிலில் உள்ள கைலாய சிவனை வணங்கி பூஜித்துள்ளார். அதுபோல் பூண்டி மகான் ஆற்று சுவாமிகளும் இக்கோவிலில்தான் முதலில் தங்கியிருந்து இறைஞானம் பெற்று பின்பு பூண்டி சென்றடைந்ததாக வரலாறு. ராஜகோபுரம். சப்த கைலாய சேத்திரங்களில் பழங்கோவிலும் மண்டக்கொளத்தூரிலும் தான் கிழக்கு நோக்கிய பிரதான நுழைவு வாயில் ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. மீதமுள்ள 5 சேத்திரங்களிலும் பிரதான நுழைவு வாயில் தெற்கு நோக்கியும் ராஜகோபுரம் இன்றியும் காட்சி தருகின்றன. 5 நிலைகள் கொண்ட இக்கோவிலில் ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே நுழைந்தவுடன் பலிபீடமும் பிரதோஷ நந்தி மண்டபமும் அமைந்துள்ளது. வெளி பிரகாரத்தை சுற்றி வருகையில் வடக்கே நால்வர், தென்மேற்கே விநாயகர், மூலவர் சன்னதிக்கு நேர்மேற்கே பின்புறம் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருப்பது போன்று ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமி
வடமேற்கே வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியர் சன்னதிகளையும் வடகிழக்கில் நவகிரகங்களையும் தரிசிக்கலாம். இவ்வாலயத்தில் ஈசான்ய மூலையில் சோழ மன்னர் காலத்து மகிமை மிக்க கிணறும் உள்ளது. அதுபோல அக்னி மூலையில் திருமடை பள்ளியில் அன்னம் கிளற வசதியாக மன்னர் காலத்து பட்டை கல்லும் உள்ளது. கோபுரத்தின் கீழுள்ள கற்களில் செதுக்கப்பட்ட யாழி சிங்க உருவச் சிற்பங்களும் மற்றும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி சந்நிதியும் முற்கால சோழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றுகளாகும். பழங்கள் வைத்து பூஜிக்கும் தலம். கோயிலின் பிரகார சுவரில் பல கல்வெட்டுக்கள் உள்ளன. அதில் சந்திரகிரி மகாராஜா இத்திருத்தலத்திற்கு வந்து ஈசனை பூஜித்து சென்று போரில் வெற்றி பெற்று மகிழ்ந்து மீண்டும் இவ்வாலயத்திற்கு வருகை தந்து மூலவருக்கு கண்டாபரணம் சூட்டி நித்திய நைவேத்திய பூஜை செய்து வணங்கினார் என்று ஒரு கல்வெட்டு கூறுகிறது. இவர் பல வகை பழங்கள் நைவேத்தியம் செய்து பூஜித்ததால் இக்கோவிலுக்கு பழங்கோயில் என்றும், சேயாறு உருவாக்கத்தின் போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அமிர்த கலசத்தில் இருந்த பழம் ஒதுங்கிய இடமாதலால் பழங்கோயில் என்றும் இவ்வூர் பெயர் அமைந்தது. மேலும் தொடர்ந்து பழங்கள் படைத்து நைவேத்தியம் செய்வது இன்று வரை வழக்கத்தில் உள்ளது. கும்பாபிஷேகங்கள். தொன்மையும் பிரசித்தியும் வாய்ந்த இக்கோவிலில் 9/7/1933 அன்று மகா கும்பாபிஷேகம் நடந்துள்ளது. இக்கும்பாபிஷேகத்தை நடத்தி தந்த கோட்டையூர் ஸ்ரீ அழகப்ப செட்டியார் பழங்கோயிலை அடுத்து சேயாற்றின் வடகரையில் உள்ள எலாத்தூர் கிராமத்தில் 4.55 ஏக்கர் நஞ்சை நிலம் கிரயம் வாங்கி இக்கோவிலுக்கு மானியமாக எழுதி வைத்துள்ளார். அவர் பெயரில் இன்று வரை தினசரி காலை சந்தி பூஜை கட்டளை இயங்கி வருகிறது. மீண்டும் 7/7/1977 ஆண்டு திருமுருக கிருமானந்த வாரியார் பழங்கோயில் பெரிய சுவாமிகள் மடத்தின் மடாதிபதி ஜெகநாத சுவாமிகள் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. அடுத்து 6/9/2001 ஆண்டு பிரதான நுழைவு வாயிலின் மீது அழகிய தெய்வீக தேவ தேவியர் சிலைகளுடன் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம் அமைத்து எல்லா சந்நிதிகளையும் சரி செய்து மகா கும்பாபிஷேகம் இனிதே நடந்தேறியது. கும்பாபிஷேக திருப்பணிகள் செய்ய சமயம் சில பஞ்சலோக மற்றும் கற்சிலைகள் பூதேவியிடமிருந்து கிடைத்தன. தினசரி பூஜைகள், திருவிழாக்கள். 2 கால பூஜையும் திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் திருக்கோவிலில் நடைபெறுகின்ற திருவிழாக்களும் இவ்வாலயத்தில் சிறப்பாக நடைபெற்று மேன்மையுடன் திகழ்கிறது இத்தலம். முருகர் திருக்கல்யாணம், பங்குனி உத்திரம், சிவன் பார்வதி கல்யாணம், வைகாச விசாக விழா, கருட சேவை, கந்த சஷ்டி, தீர்த்தவாரி, பிரதோஷம் போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. அதற்காக மூலவரின் சன்னதியை ஒட்டியவாறே மகா மண்டபத்துடன் கூடிய சுவாமி திருக்கல்யாண மண்டபம் உள்ளது. ரிஷப, மயில், கருடன் போன்ற வாகனங்களுக்காக வாகன சாவடியும் ரத மண்டபமும் உள்ளது. கிராம மக்களும் சுற்றுப்புற கிராம மக்களும் ஏராளமாக இங்கு நடைபெறும் பிரதோஷ பூஜைகளிலும் திருவிழாக்களிலும் பக்தியோடு ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கலந்து கொள்கின்றனர். நார்த்தாம்பூண்டி ஸ்ரீ நாரதர் பூஜித்த தலம். திருவண்ணாமலையார் கோவிலுக்கு அடுத்து தொன்மை வாய்ந்ததும் கல்வெட்டுக்கள் அதிகம் நிறைந்ததுமான இக்கற்கோவில் நாரத முனிவர் இத்தலத்து இறைவனை பூஜித்து வழிபட்ட இடம் என்ற தனிச்சிறப்பும் பெற்றுள்ளது. இத்திருக்கோயிலின் வடமேற்கு திசையில் உள்ள பெரிய இலந்தை மரம் தல விருட்சமாக உள்ளது. அம்மரத்தின் கீழ் ஸ்ரீ கைலாசநாதரை நாரதர் வழிபடும் காட்சியை கந்த புராணம் கூறுகின்றது. பிரம்மாவின் புத்திரனும் தாக்ஷாயினியின் தந்தையுமான தக்ஷ பிரஜாபதி தனது 3 பிள்ளைகளையும் தனக்கு சமமாக ஆக்க விரும்பினார். ஆனால் நாரதர் அவர்களுக்கு சிவானுபவ உபதேசம் செய்து தேவர்களாக்கி நல்வழிப்படுத்தினார். இதை கண்ட தக்ஷன் தன் மருமகனாக இருந்தாலும் சிவனை பிடிக்காததால் தான் விரும்பாத சிவன் விரும்பிகளாக தன் பிள்ளைகளை மாற்றியதற்காக நாரதர் மீது கோபம் கொண்டு அவர் உடல்நிலை கெட சாபமிட்டார். உடல் நலிந்து வருந்திய நாரதரும் சாப விமோசனம் பெறுவதற்காக பாலமுருகன் அன்னையோடு இணைந்து பூஜித்த புனித சிவப்பதி அமைந்துள்ள சேயாற்றின் தென்கரையில் உள்ள
தற்சமய நார்த்தாம் பூண்டி வந்து பூஞ்சோலை அமைத்து தினமும் சேயாற்றில் புனித நீராடி ஸ்தல விருட்சமான இலந்தை மரத்தின் கீழ் எழுந்தருளி வரும் ஸ்ரீ கைலாசநாதரை சிவ மந்திர உச்சாடனம் செய்து 12 ஆண்டுகள் தவமிருந்தார். மனம் மகிழ்ந்த இறைவனும் பஞ்சமூர்த்திகளோடு ரிஷப வாகனத்தில் நாரதருக்கு காட்சி தந்து சாபம் நீக்கி அருளினார். நாரதரின் பெயரால் இவ்வூர் நாரத பூண்டி ஆக இருந்து காலப்போக்கில் நார்த்தாம் பூண்டி என மருவியது. ஆலய அமைப்பு. இக்கற்கோவில் பல்லவர் வல்லாள மன்னர்களால் கட்டப்பட்டு சோழ விஜயநகர சம்புவராயர் அரசர்களால் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது. இங்குள்ள பல கல்வெட்டுக்கள் இதற்கு சான்று. சில பஞ்சலோக சிலைகள் அபகரிக்கப்பட்டும் மேலும் துவார பாலகர்கள் மற்றும் பரிவார சிலைகள் போன்ற பல சிலைகள் பின்னம் செய்யப்பட்டும் உள்ளன. எஞ்சிய வழிபாட்டுக்குரிய சிலைகள் நன்றாக பராமரிக்கப்பட்டு வழிபாட்டில் உள்ளன. 30 அடி உயர பிரம்மாண்ட பிரதான நுழைவு வாயில், அதன் மீது ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் கட்டிடக்கலை பாணியில் பஞ்சமூர்த்திகள் காட்சி தரும் ஓர் அலங்கார பஞ்சபிரபை மண்டபம், மிக உயரமான கற்களாலான பிரதான மதில் சுவரை சுற்றி நந்தி உருவங்களும் பல கல்வெட்டுக்களும் உள்ளன. இவ்வாலயத்தின் வெளிப்புறத்தில் தென்கிழக்கில் ஆழமான பெரிய நீர்க்குளம் உள்ளது. மேற்கு பிரதான மதிர்ச்சுவரை ஒட்டியவாறு மேற்கு வெளிப்புறத்தில் ஸ்ரீ கொளத்தளத்து விநாயகர் என்ற ஸ்ரீ கோட்டை காத்த பிள்ளையார் சன்னதி உள்ளது. இந்நார்த்தாம் பூண்டி சார்ந்த கோட்டத்தை ஆட்சி செய்த குறுநில மன்னன் போருக்கு செல்லும் முன் ஈசனையும் விநாயகனையும் வணங்கி சென்று வெற்றி வாகை சூடுவது வழக்கம். ஒருமுறை தான் தோல்வியுற நேர்ந்த பொழுது தன் கோட்டை கொத்தளங்களையாவது காத்து தருமாறு மூலவர் முக்கன் கடவுளை வேண்டி நின்றான். ஈசனின் அருளாலும் ஐங்கரத்தானின் அருளாலும் பகைவன் நண்பனாகி ஸ்ரீ கைலாசநாதனை வணங்கி சென்றான். மேலும் அக்குறுநில மன்னன் குறைந்த படைகளோடு எதிரியை தாக்க அஞ்சி ஸ்ரீ கைலாசநாதனை வணங்கி நிற்க ஈசன் தன் மைந்தன் யானை முகத்தானையே யானைப்படை தளபதியாக அனுப்பி மன்னனுக்கு வெற்றி வாகை சூடித்தந்தார். வெற்றி பெற்ற மன்னன் தன் ஆட்சி பறிபோகாமல் காத்து தந்த விநாயகருக்கு ஸ்ரீ கைலாசநாதர் பதியிலேயே ஸ்ரீ கொத்தளத்து விநாயகர் சன்னதியை அமைத்து வணங்கி மகிழ்ந்தான். இப்பிள்ளையாரை காக்கும் குலதெய்வமாக இப்பகுதி மக்கள் பயபக்தியுடன் வணங்கி வருகின்றனர். மூலவர் சந்நிதி முன் 26 கற்கால்கள் கொண்ட மகா மண்டபம், அதனை அடுத்து 6 கால் மண்டபம், இங்கு ஸ்ரீ நடராஜரின் ஆருத்ரா தரிசனத்திற்காக அலங்கார மேடை, அதனை அடுத்து அர்த்த மண்டபமும் மூலவரின் கர்ப்பகிரகமும் உள்ளன. மூலவர் சன்னதியின் வடக்கு திசையில் அம்பாளுக்கு தனிச்சன்னதி, அம்பாள் பெரிய நாயகி 4 கரங்களுடன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இங்கும் மகா மண்டபம் உள்ளது. அதில் விநாயகர், முருகர், 4 சப்த கன்னிகள் அமைந்துள்ளன. சிறப்புமிகு பிரகார கோஷ்ட தேவதைகளுக்கு அழகான சன்னதிகள் சிறு கோபுர கலசமுடன் கற்களாலேயே கட்டப்பட்டுள்ளன. இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருள்மிகு வேணுகோபால சுவாமிக்கு திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலையார் ஆலயத்தில் உள்ளது போல மேற்கே சந்நிதி அமைந்துள்ள பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது ஒரு தனிச்சிறப்பாகும். தட்சிணாமூர்த்தி, விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகர் சந்நிதிகள் மற்றும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. கும்பாபிஷேகம் பூஜைகள். அகண்ட நிலப்பரப்பில் உள்ள இக்கற்கோவிலில் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன் மகா கும்பாபிஷேகம் போலூர் முன்னாள் அரசியல் பிரமுகர் சுப்பிரமணிய முதலியார் தகப்பனால் அவர்களால் செய்யப்பட்டது. மீண்டும் 6/7/1987 அன்று கிராம மக்கள் ஒரு மகா கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளனர். தற்சமயம் தினமும் 3 வேளை பூஜை இவ்வாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இவ்வாலயத்திற்கு 21 அடி மற்றும் 18 அடி உயர மரத்தேர்களும் உள்ளன. சிவராத்திரி, ஆனி திருமஞ்சனம், ஆருத்ரா தரிசனம், ஐப்பசி அன்னாபிஷேகம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி, மாத கிருத்திகை மற்றும் பிரதோஷ காலங்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. மகர மாசி மகத்தன்று இங்கும் கும்பகோணத்தில் நடைபெறுவது போல் ஆலயத்திற்கு வடக்கில் உள்ள பெரிய குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம், சித்திரையில் வசந்த உற்சவம் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது.
திருவண்ணாமலை காஞ்சி கோவில்களில் உள்ளது போல் மிகப்பெரிய ரிஷப வாகனமும் 16 அடி உயர குடையும் உள்ளன. மயில், சிறிய ரிஷபம், குதிரை, காமதேனு, சிம்மம் மற்றும் பல வாகனங்களும் இவ்வாலயத்தில் உள்ளன. இந்த திருத்தலத்தில் பிரம்மதேவன் வழிபட்ட திருவுந்தி பெருமாளும் கல்யாண வெங்கடேச பெருமாளும் கோவில் கொண்டுள்ளனர். ஸ்ரீ நாரத முனிவர் பூஜித்து புண்ணியம் பெற்ற இச்சிவப்பதியை பூஜித்து வணங்கினால் குடும்ப தொல்லைகள் நீக்குவதோடு பில்லி, சூனியம், செய்வினை, பிறவி நோய் வினைகள் நீங்கி உடல் நலமோடு வளம் பெறுகின்றோம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோயில் காலை 6 முதல் 11 மணி, மாலை 4 முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். தாமரைப்பாக்கம் ஆலயத்தின் பிரதான பிரகார மதில் சுவர்கள் மற்றும் நுழைவு வாயில்கள் கருங்கற்களால் கட்டப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ அக்னீஸ்வரர் மற்றும் அருள்மிகு திரிபுர சுந்தரி தாயாருக்கு தனித்தனி சன்னதிகள் தொன்மை புகழுடன் சிவனடியார்களுக்கு பக்தி பரவசம் ஊட்டும் வகையில் திகழ்கின்றன. மூலவர் மீது அவரது வெப்பம் தனிய பஞ்சலோக தாரா பாத்திரம் வழி புனித தீர்த்தம் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருப்பது ஒரு இனிய காட்சி. ஸ்ரீ மகாவிஷ்ணு பூஜித்த தலம் ஸ்ரீ திருமாலே அமிர்த கலசம் வைத்து பூஜித்த புனித இடத்தில் சேயாறு உருவாக்கத்திற்கு பின் அம்பாள் ஸ்ரீ காமாட்சி பூஜித்தார். அவ்விடத்திலேயே மீண்டும் ஸ்ரீ லக்ஷ்மி சமேதராய் எழுந்தருளி திருமால் ஈசனை பூஜித்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ லக்ஷ்மி தாயாருடன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் எதிரே ஸ்ரீ கருடாழ்வார் வணங்கி நிற்க அர்த்த மண்டபத்தில் இன்றும் மூலவரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். ஒரு முக்கிய செய்தி கூறும் கல்வெட்டு. சிவபெருமானின் அடிமுடி தேடும் போட்டியில் ஸ்ரீ பிரம்மாவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் முழு முயற்சியில் ஈடுபட சிவபெருமான் பூலோகத்தில் திருவண்ணாமலையில் தான் நிர்மாணித்தபடி அக்னி பிளம்பாக சொரூபம் கொண்டு எழுந்தருள பூலோகம் வருகையில் தன் முதல் பாதத்தை தென் கைலாய பர்வதமலையில் ஊன்றி தன் மற்றொரு பாதத்தை திருவண்ணாமலையில் ஊன்றி கார்த்திகை மாத தீபத்தன்று அக்னி ரூபமாக காட்சி தருகிறார். அப்போது அடி தேடி கிடைக்கப்பெறாதவராய் தாமரை கண் கொண்ட மகாவிஷ்ணு சிவனின் முதல் பாதம் பதித்த தென்கைலாய பர்வதமலை அடிவாரத்தில் அமிர்த கலசம் வைத்து பூஜித்ததால் இவ்வூர் தாமரைப்பாக்கம் என்றும் திருநாமம் சூட்டப்பட்டதாக திருமுருக கிருமானந்த வாரியார் பல சொற்பொழிவுகளில் எடுத்து கூறியிருக்கிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணு அமிர்த கலசம் அமைத்து ஈசனை பூஜித்த சமயம் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட சேயாற்று வெள்ள பிரவாகத்தில் அப்புனித கலசம் அடித்து வர அக்கலசத்தில் இருந்த தாமரை மலர் இங்கு தங்கியதால் தாமரைப்பாக்கம் என்றும், மாவிலை ஒதுங்கிய இடம் மாம்பாக்கம், யக்ஞோபவீதம் ஒதுங்கிய இடம் பூண்டி, கூர்ச்சம் என்ற தர்பை பில் ஒதுங்கிய இடம் பில்லூர், கலசம் ஒதுங்கிய இடம் கலசப்பாக்கம் எனவும் பெறலாயின. வேத பாராயண மண்டபத்தில் துவாரபாலகர்கள் நந்தி பலிபீடம் உள்ளன. அடுத்து பிரம்மாண்ட குடைவட்ட மேற்பகுதியில் உள்ள உருளை வடிவ தூண்களுடன் ஒரு 6 கால் மண்டபம் உள்ளது. இங்கு வடக்கில் நவகிரகமும் வடகிழக்கில் சூரியன் சந்நிதியும் உள்ளன. எல்லா சிவாலயங்களிலும் உள்ளது போல் நுழைவு வாயிலின் இடதுபுறம் விநாயகர், வலதுபுறம் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுவாமி சன்னதிகள் உள்ளன. தேவ கோஷ்டத்தில் 4 அடி உயரமுள்ள மிக அழகான நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்ம விஷ்ணு துர்க்கை என சிறு சந்நிதிகள் உள்ளன. லிங்கோத்பவ சிவமூர்த்தியில் அன்னமாக பிரம்மாவும் வராகமாக விஷ்ணுவும் மறு உருவம் தாங்கிய தேவரூபத்தை மிக நுட்பமாக அழகாக சித்தரித்து 4 கரங்களுடன் நின்ற நிலையில் உள்ள சிவபெருமான் மிக நேர்த்தியாக நுண்ணிய கலைநுட்பத்துடன் விளக்குவது இம்மாவட்டத்தின் எவ்வாலயத்திலும் இல்லாத சிறப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. மூலவரின் விமானம் அகலமான அடிப்பகுதியுடன் கிழக்கில் ருத்ரதாண்டவ சிவன், தெற்கில் தட்சிணாமூர்த்தி உபதேச காட்சியும், மேற்கில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மகாவிஷ்ணுவும், வடக்கில் பிரம்மாவும் உள்ளன. மகா மண்டபத்தின் மேற்கூரையில் 4 பக்கமும் கல்லாலான நந்திதேவர் சிலைகள் நேர்த்தியாக உள்ளன. நின்ற கோலத்தில் அருள்பாலித்து வரும் திரிபுர சுந்தரி அம்மன் கருவறை மீது அழகான விமானம் கலசமுடன் உள்ளது.
ஆலயத்தில் நந்தி மண்டபத்தின் ஈசானிய மூலையில் கிணறு ஒன்று உள்ளது. வேறு பல சிறு சந்நிதிகளும் உள்ளன. அதுபோல் ஈசானிய மூலையிலும் நிருதி மூலையிலும் பெரிய குளங்கள் உள்ளன. கும்பாபிஷேகம் பூஜைகள் 1943ஆம் ஆண்டு கிராம மக்கள் இவ்வாலயத்திற்கு குடமுழுக்கு நடத்தியுள்ளனர். கோவிலுக்கு 12 ஏக்கர் நன்செய் மானியம் உள்ளது. இதன் வருமானத்தை கொண்டு ஒரு கால பூஜையும் மற்றும் திருவிழாக்களும் நடைபெற்று வருகின்றன. இவ்வாலயம் மீண்டும் கும்பாபிஷேகம் காணும் நன்னாளை வேண்டி பிரார்த்திப்போமாக. சிவனும் ஹரியும் ஒரே ஆலயத்தில் அருள் பாலிக்கும் இந்த சேத்திரத்துக்கு வந்து வழிபட்டால் முன்கோபம், தீராத பகை, தீராத பிணி, புத்தி சுவாதீனமின்மை நீங்கி நல்ல பண்புள்ளவர்களாக மாறுவர். வாசுதேவன் பட்டு. பழங்காலத்தில் இது அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஆட்கொண்டேஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்பட்டு வந்ததாக ஸ்தல புராணம் கூறுகிறது. இத்திருக்கோவிலில் சோழ மன்னர்கள் கல்வெட்டுக்கள் உள்ளன. அதில் ஒன்று வாசுதேவ ராஜா என்பவர் இவ்வூரையும் இதை சார்ந்த பகுதிகளையும் ஆட்சி செய்து வந்தார் என்ற குறிப்பு உள்ளது. இவர் வாழ்ந்ததற்கு சான்றாக ஒரு இடிந்த கோட்டையும் அதன் அருகே 8 அடி உயர வீர ஆஞ்சநேயர் சிலையும் நினைவு சின்னங்களாக உள்ளன. சிறந்த வைணவ பக்தரான இவர் இக்கடைசி கைலாய சிவப்பதிக்கு வடமேற்கே அருள்மிகு கனகவள்ளி தாயார் சமேத வீர நாராயண பெருமாள் சேத்திரத்தை கட்டினார். புராதனம் வாய்ந்த வைணவ திருத்தலம் சமீபத்தில் மகா சம்பிரோக்ஷணம் கண்டு பொலிவுடன் விளங்குகிறது. அம்மன்னரின் பெயராலேயே இக்கிராமம் வாசுதேவன் பட்டு என்று அழைக்கப்பட்டு வருகிறது. காசிக்கு வீசம் வசத்தி வாசநகர் என்று இவ்வூரின் செழுமைக்கு ஒரு பழமொழியும் இவ்வூரில் வழங்குகிறது. இத்திருத்தலத்தை சித்திரகுப்தன் மற்றும் விசித்திரகுப்தன் வணங்கி விமோசனம் பெற்றனர். யமலோகத்தில் ஜனன மரண கணக்கு எழுதுவதில் தவறு செய்த காரணத்தினால் ஜபிக்கப்பட்டு பாவ விமோசனம் வேண்டி இத்திருத்தலத்திற்கு வந்து அம்மையப்பரை பூஜித்து ஈசான்ய மூலையில் சந்நிதி கொண்டு அருள் பாலிக்கின்றனர். இத்திருத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் சிவன் சக்தியை வழிபட்டு வருகையில் தனி சந்நிதி கொண்டுள்ள சித்திரகுப்தன், விசித்திரகுப்தன் இருவரையும் வழிபடுகின்றனர். இவ்வழிபாட்டால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆயுள் நீடித்து மன அமைதியுடன் நோயின்றி வாழ்வர் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆலய அமைப்பு. இக்கோவிலின் தெற்கு நோக்கி இருக்கும் பிரதான நுழைவு வாயிலின் மண்டபத்தில் விநாயகர், சோமாஸ்கந்தர், முருகர், நந்தி ஆகிய சிலைகள் அமைந்த பிரபை உள்ளது. இப்பிரதான நுழைவு வாயில் மண்டபத்தை தொடர்ந்து சுமார் 20 அடி உயரத்தில் பிரதான மதில் சுவர் நந்திகளின் சிலைகளுடன் உள்ளது. ஆலயத்தில் தனி சந்நிதி கொண்டு தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறார். அடுத்து 12 கால் மண்டபத்தில் சப்த மாதர்கள் சிலாரூபமாக அமைந்துள்ளனர். விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகர் சன்னதிகள் உள்ளன. இம்மண்டபத்தை அடுத்த 4 கால் மண்டபத்தில் துவாரபாலகரும் மூலவரை வணங்கியவாறு நந்தியும் உள்ளன. தெற்கு மேடையில் 4வர், வடக்கில் காசிலிங்கம், பைரவர், தட்சிணாமூர்த்தி சந்நிதிகள் உள்ளன. இதனை அடுத்து அர்த்த மண்டபமும் அடுத்து மூலவர் கருவறையும் உள்ளன. மூலவரை வலம் வருகையில் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகர் தனிச்சந்நிதிகளையும் மற்றும் ஈசான்யத்தில் நவகிரக சன்னதியையும் ஸ்தல விருட்சம் வில்வ மரத்தையும் வணங்கி நலம் பெறலாம். எல்லா கோஷ்ட மூர்த்திகளுக்கும் முறைப்படி சந்நிதிகள் உள்ளன. மூலவர் சந்நிதிக்கு வடக்கே தாயார் அருள்மிகு ஸ்ரீ சௌந்தர நாயகிக்கு தனிச்சன்னதி உள்ளது. இங்கு முறைப்படி பலிபீடம், நந்தி மற்றும் துவாரபாலகர் உள்ளனர். கருவறையில் அம்பாள் நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். கும்பாபிஷேகம் பூஜைகள். இத்திருக்கோவில் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதற்கு 30 ஏக்கர்கள் நன்செய் மானியம் உள்ளதால் தினம் ஒரு கால பூஜை சாத்தியமாகிறது. விழா காலங்களில் கிராம மக்களின் பெரும் முயற்சியால் 6 கால பூஜை சாத்தியமாகிறது. இவ்வாலயம் கடைசியாக 1993ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் கண்டுள்ளது. இவ்வாலயத்தில் வாகனங்கள் இல்லாததால் திருவிழா காலங்களில் மாட்டு வண்டியில் தேர் அமைக்கப்பட்டு திருவீதி விழா நடைபெறுகிறது. சைவம் வைணவம் தழைத்து ஓங்கும் இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் சிவனையும் விஷ்ணுவையும் முறையாக வழிபட்டு பெரும் பாக்கியம் பெறுகின்றனர்.
இத்தலத்தில் செய்யாற்றின் வடகரையில் மற்றொரு சிவன் கோவில் மார்க்க சகாயேஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் விளங்குகிறது. காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்மன் நிர்மாணித்து பூஜித்து ஈசனது இடப்பாகம் சேர வழிவகுத்த புனிதமிகு சப்த கைலாய சிவப்பதிகளை தரிசித்து இறை பேரின்பம் அடைவோமாக. வாழைப்பந்தல். காஞ்சிபுரத்தில் பார்வதி தேவி தவத்தை முடித்த பிறகு சப்த ரிஷிகள் மற்றும் சப்த கன்னிகைகள் உடன் சேர்ந்த பரிவாரங்களுடன் திருவண்ணாமலை நோக்கி புறப்பட்டார். வழியில் வாழைப்பந்தல் என்ற ஊரில் பரிவாரங்கள் முகாமிட்டனர். அவ்விடத்திலே அம்பிகை சிவபூஜை செய்ய ஆயத்தமானார். கதலிவனம் அதாவது வாழைத்தோட்டம் அருகே வாழைப்பந்தல் அமைத்து நித்தம் பூஜை செய்யும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தியானத்தில் அமர்ந்தார். அம்பிகையை வேவு பார்த்து கொண்டிருந்த அசுரர்களில் சிலர் அங்கே வந்து சிவலிங்கத்தை கவர்ந்து சென்றனர். இதை அறிந்த அம்பிகை கவலையுற்று தன் சகோதரனான மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார். மகாவிஷ்ணு மணலில் லிங்கம் பிடித்து பிரதிஷ்டை செய்து அம்பிகையின் தவத்தை தொடர ஆலோசனை அளித்தார். அவ்வாறே அங்கு மணலில் லிங்கம் பிடித்து சிவபூஜை செய்ய எண்ணினார் அம்பிகை. தன் பிள்ளைகளான விநாயகன் முருகனை அழைத்து நீர் கொண்டு வரச் சொன்னார். அருகில் உள்ள மலையின் மீது ஒரு முனிவர் கமண்டலத்தில் நீருடன் தியானம் செய்வதை அறிந்த விநாயகர் மூஷிகத்தின் உதவியுடன் அக்கமண்டலத்தை கவிழ்த்துவிட அது கமண்டல நாக நதியாக அம்பிகை பூஜை செய்யும் இடம் நோக்கி பெருகி பாய்ந்து வந்தது. முருகன் தன்னுடைய வேலினை மலை மீது ஏவிவிட அதிலிருந்து சேயாறு பெருக்கெடுத்தது. மைந்தர்கள் நீர் கொண்டு வர நேரமானதால் அம்பிகை தன் கையில் உள்ள பிரம்பினால் தட்டி நீரூற்று உருவாக்கினாள். அதன் பெயர் பிரம்பகா நதியாகும். அந்த 3 நதி நீரினை கொண்டு அம்பிகை மணலில் லிங்கம் பிடித்து பூஜை செய்து தவம் மேற்கொண்டாள். 3 நதிகள் சேரும் இடம்தான் முக்கூட்டு என்று அழைக்கப்பட்டது. அதுவே முனுகப்பட்டு என்று மருவி உள்ளது. இங்கே எழுந்தருளி உள்ள சிவன் முக்கூட்டு சிவன் என்று அழைக்கப்படுகிறார். சிவனில் சரிபாதி அம்பிகை பெற்றுவிட்டால் அசுரகுலத்திற்கு பெரும் ஆபத்து என்று எண்ணி அம்பிகையின் தவத்தை கலைக்க முற்பட்டனர் அசுரர்கள். சிவன் வாள்முனியாகவும் மகாவிஷ்ணு செம்முனியாகவும் எழுந்தருளி அம்பிகையின் தவத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் அங்கே காவல் புரிந்தனர். அம்பிகையும் தனது தவம் நிறைவேறியதும் திருவண்ணாமலை நோக்கி புறப்பட்டு சென்றாள். இத்தல இறைவியே பச்சையம்மன் ஆனாள். பல இடங்களில் கோயில் கொண்டுள்ள பச்சையம்மனுக்கெல்லாம் வாழைப்பந்தல் பச்சையம்மனே முதன்மையானவள். பார்வதி தேவி ஈசன் இடப்பாகம் பெற்றிட வேண்டி காஞ்சியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வரும் வழியில் முதலில் கண்ட ஊர் முனுகப்பட்டு என்றும் பின்னர் கடைசியாக தங்கி பிரயாணப்பட்ட இடம் பிரயாணப்பட்டு என்றும் கூறப்படுகிறது. பிரயாணப்பட்டு தற்போது பெலாம்பட்டு என்று அழைக்கப்படுகிறது. 3 நதிகளும் சங்கமிக்கும் முனுகப்பட்டில் அன்னை மணல் லிங்கம் பிடித்த இடத்தில் தற்போது சுமார் 4 அடி உயரத்தில் லிங்கம் அமைந்துள்ளது. கோவிலின் நுழைவாயிலில் சண்டனும் முண்டனும் வீற்றிருக்கின்றனர். அதற்கு வெளியே பிரம்மாண்ட ரூபத்தில் சுதை வடிவில் வாள்முனியும் செம்முனியும் அமைந்தபடி காட்சி தருகின்றனர். கோவிலினுள் துவார கணபதியும் தேவேந்திரனுடன் நம்மை வரவேற்கிறார். ஜடாமுனியும் உடன் உள்ளார். இங்கு சிவபெருமான் மன்னார் சுவாமியாக அம்மனின் சந்நிதிக்கு வெளியே வலப்பக்கம் உள்ளார். இங்கே துவார பாலகர்கள் சிவன் திருமால் வடிவமாக வீற்றுள்ளனர். கருவறையுள் சுதை வடிவில் அம்பிகை பச்சை திருமேனியாளாய் அருள்காட்சி தருகிறாள். இவள் சந்நிதியில் பக்தர்களுக்கு பச்சை நிற குங்குமம் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. ஆலயத்தை சுற்றிலும் ஜமதக்னி முனிவர், அஷ்ட விக்னேஸ்வரர்கள், நவ வீரர்கள், சப்த முனிகள் என பலரும் அம்பாளை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கின்றனர். வில்வ மரமும் வேப்ப மரமும் இணைந்து வளர்ந்துள்ளது. ஆடி திங்கட்கிழமை திருவிழா. பொதுவாக சிவனுக்கு திங்கட்கிழமையும் அம்மனுக்கு ஆடி வெள்ளியும் உகந்ததாகும். ஆனால் இத்தலத்தில் ஆடி திங்கட்கிழமைகளில் விழா கொண்டாடப்படுவது சிறப்பு. இதனை சோமவார விழா என்று அழைக்கின்றனர். பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர். அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். தினமும் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். பெரியநாயகி அம்மன் கோவில்.
கற்றவர் போற்றும் காஞ்சி மாநகரில் அன்னை காமாட்சி தனிப்பெரும் ஆலயத்துள் எழுந்தருளி இருப்பது போல் இங்கும் அன்னை ஆதிசக்தி ஊர் நடுவில் மலையருகில் தனி ஆலயத்துள் எழுந்தருளி இருந்து அருளாட்சி புரிந்து வருகிறாள். இவ்வன்னை பெரிய நாச்சி, பெரிய நாயகி என்னும் திருநாமங்கள் கொண்டு விளங்குகிறார். தேவிக்கு உரிய இவ்வாலயம் ஊரின் நடுவே அமைந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் 2வது பெரிய கோவில் திருவண்ணாமலை கோவிலுக்கு அடுத்ததாக உள்ளது. மலையடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி கோவில் சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 7 நிலை ராஜகோபுரம் மற்றும் 3 பிரகாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேவி இங்கு தவமிருந்து ஈசனிடம் சேர்ந்ததால் திருமண தடை உள்ளவர்கள் பௌர்ணமி நாட்களில் கனகாசலத்தை கிரிவலம் வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. தவத்தை மெச்சி பங்குனி உத்தரத்தின் போது சுவாமி மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து திருமணம் செய்து கொண்டு போகிறார் என்பது இத்தலத்தின் சிறப்பு. 1889ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட பின்னர் 2003ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இது 475 அடி கிழக்கு மேற்கு மற்றும் 450 அடி வடக்கு தெற்கில் 30 அடி கோயில் சுவர்கள் மற்றும் 150 அடி 7 அடுக்கு ராஜகோபுரத்துடன் உள்ளது. முன்னால் ஒரு பெரிய திறந்த வெளி உள்ளது. அங்கு 4 தூண்கள் உயர்ந்த கூரையுடன் கூடிய உற்சவ மண்டபம் உள்ளது. அதன் பக்கத்தில் கோயில் தேர் நிற்கிறது. 2 மண்டபங்களிலும் பல சிற்பங்கள் உள்ளன. பரந்த காலி இடத்துடன் கூடிய பெரிய கோவில், முன் மண்டபங்கள் மற்றும் கிராம வீதிகள் ஒரு அழகிய சூழலை வழங்குகின்றன. ராஜகோபுர நுழைவு வாயிலின் இருபுறமும் பெரிய துவாரபாலகர்கள். உள்ளே நுழையும் போதே ராஜகோபுரத்தின் உள் சுவர்கள் இருபுறமும் லிங்கோத்பவர், நரசிம்மர், காலபைரவர், நடனமாடும் பெண்கள் போன்ற சிற்பங்கள் உள்ளன. அவற்றில் மிக அழகானது மிகப்பெரிய பிரமிக்க வைக்கும் அழகான அதிகார நந்தி. கோயிலுக்குள் 3 பிரகாரங்கள் உள்ளன. 3வது பிரகாரத்திற்குள் நுழையும் போது இடதுபுறத்தில் கோயில் குளம் மற்றும் 4 தூண்கள் கொண்ட மண்டபம் மற்றும் வலதுபுறத்தில் கிருபானந்த வாரியார் மண்டபம் எனப்படும் திறந்தவெளி அரங்கமும் தேர் இழுக்கப்படும் கல்யாண மண்டபமும் உள்ளன. குதிரைகள் கல்யாண மண்டபத்தில் மனுநீதி சோழன் அரசனாக நீதியை நிலைநாட்டுவதற்காக தன் மகனை தேர் சக்கரங்களுக்கு அடியில் வைத்து தண்டித்த கதையை விளக்கும் சிற்பங்கள் உள்ளன. துவஜஸ்தம்பம், பலிபீடம், நந்தி, தேவர்கள் இங்கு உள்ளனர். ஒரு நந்தி உயரத்திலும் மற்றொரு நந்தி தரையிலும் வீற்றுள்ளனர். மேலும் 5 அடுக்கு 2வது நிலை ராஜகோபுரத்துடன் கூடிய 36 தூண்கள் கொண்ட மகா மண்டபம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு தூணிலும் 4 பக்கங்களிலும் சிற்பங்கள் இருப்பதுடன் மேற்கூரை மற்றும் தூண்களின் உச்சியில் நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகள் இருப்பதும் கோவிலின் சிற்ப வேலைகளின் மகத்துவத்தை காட்டுகின்றன. மகா மண்டபத்தை தாண்டிய பிறகு நவராத்திரி கொலு மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கொண்ட 2வது பிரகாரம். அதில் மீண்டும் ஏராளமான சிற்பங்கள் உள்ளன. சுமார் 55 கல்வெட்டுக்கள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை விஜயநகர பேரரசை சார்ந்தவை. மேலும் செல்லும் போது நுழைவு வாயிலின் இருபுறமும் துவாரபாலகிகள் உள்ளனர். முதல் பிரகாரம் கருவறை காமாட்சியம்மன், பச்சையம்மன் மற்றும் திருவண்ணாமலை தொடர்பு. காஞ்சி புராணம் பங்குனி உத்திர காமாட்சி ஏகாம்பேஸ்வர திருக்கல்யாண உற்சவத்துடன் முடிவடைகிறது. அருணாச்சல புராணம் காமாட்சி அன்னை காஞ்சியிலிருந்து புறப்பட்டு வாழைப்பந்தலில் முதல் நாள் பூஜை செய்து பின்னர் சேயாற்றின் தென்கரைகளில் ஆங்காங்கே பூஜை செய்து இறுதியில் அண்ணாமலையில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று இறைவனுடன் அர்த்தநாரீஸ்வரராக வரலாற்றை விரிவாக எடுத்துரைக்கின்றது. இதன் தொடர்பாக திருவண்ணாமலையிலும் 2 காமாட்சியம்மன் ஆலயங்களும் மற்றும் மலையின் வடகிழக்கு பகுதியில் பச்சையம்மன் ஆலயமும் அமைந்துள்ளது. காமாட்சியம்மன் வாழைப்பந்தல் எனும் தலத்தில் பச்சையம்மனாக அருள்பாலிப்பது போல் திருவண்ணாமலை பச்சையம்மன் ஆலயமும் புகழ்பெற்ற திருக்கோவிலாகும். பகவான் ரமண மகரிஷியும் காவிய கண்ட கணபதி முனிவரும் இவ்வாலயத்தில் தங்கியிருந்த போது கணபதி முனிவர் உமா சகஸ்ரம் நூலை இயற்றி அரங்கேற்றியுள்ள நிகழ்ச்சி ரமணாசிரம வெளியீடுகளில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்ணாமலையின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி காமாட்சி ஆலயத்தில் அன்னையின் திருக்கரம் சிவலிங்கத்தை தாங்கிய மூலஸ்தானமாக திகழ்கிறது. அண்ணாமலையார் ஆலய தென்பகுதி காமாட்சியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழாவில் அம்பு போடும் விழா சிறப்பாக நடைபெறுகிறது.
இவை அன்னை காமாட்சியின் தவத்தின் தொடர்பை விளக்கும் வகையில் அமைந்துள்ளன.